வணக்கம், என் பேர் சித்ரா அசோக். நான் தாம்பரத்துலேருந்து வரேன். இப்போ உங்களுக்கு சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக உருளைக்கிழங்கு பாயசம் செஞ்சு காமிக்க போகிறேன் வித்தியாசமாக. முதல்ல மிக்சியில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, சர்க்கரை, பால், எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பாயசம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவு அரைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இது கெட்டியாக இருக்கணுனால வேணால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை ஊற்றிட்டு பாருங்க, கட்டி இல்லாமல் நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் வாட்டர் சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இது கலருக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காதனால ஒன்று கேரட் ஜூஸ் எடுத்து பண்ணிக்கணும், இல்லைன்னா குங்குமப்பூவில் கொஞ்சம் பால் கரைச்சி ஊற்றினோம்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குங்குமப்பூவில் பால் கரைச்சி ஏன்னா நம்ம கேசரி பவுடர்லாம் இதனால் போடுறதுனால கலருக்காக இது சேர்க்குறோம். இப்போ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் பொடி, உங்களுக்கு சில பேருக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காது, பிடிச்சவா போட்டுக்கணும். இப்போ பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்துக்கணும். போட்டு நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு இப்போ முந்திரி பருப்பை போட்டுடலாம். இது பாயசம் எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் தேங்காய் கடைசியில் போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டேன்னா. இப்போ எப்படி தூவி விட்டேன்னா உருளைக்கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுது. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனால் நீங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்தால் கொடுத்துட்டு இது உருளைக்கிழங்கு பாயசம்னு சொல்ல வேண்டாம், என்ன பாயசம்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி அசத்திடுங்க. அது தவிர சில்வர் ஸ்பூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டிஷ்லாம் அதில் நிறையா நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2, பால் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்சது, சர்க்கரை 1/2 கப்பு, தேங்காய் துருவினது 1 கப்பு, 1/2 ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு 2 ஸ்பூன்.